சரஸ்வதி நமஸ்துப்பியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிற விஷயம் மகாபாரதம். மகாபாரதம் உங்களுக்கு தெரிந்திருக்காமல் இருக்க முடியாது. என் பார்வையிலே மகாபாரதம் என்ன கருத்துக்களை கூறுகிறது, வாழ்வியலுக்கு அதனுடைய பயன் என்ன என்பதை பற்றி கூற முனைகிறேன். பேசுகிற நான் மகாபாரதத்தை சமஸ்கிருதத்திலே எழுதிய வியாசனோ இல்லை தமிழிலே எழுதிய வில்லிபுத்தர் ஆழ்வாரோ இல்லை, உங்களில் ஒருவன், மிகச் சாமானியன். இந்த மகாபாரதம் பலரால் போற்றப்பட்டாலும் ஒரு சிலரால் தூற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. உண்மையிலேயே மகாபாரதம் என்பது ஒரு மத நூல் அல்ல. உலகோர்க்கு வாழ்வியலின் தத்துவத்தை, அரசியலார்க்கு அரசியல் நெறிமுறைகளை தெரிவிக்கிற ஒரு தத்துவார்த்திய நூல் என்றுதான் என் அறிவிக்கப்படுகிறது. அதனுடைய மைய கருத்து என்ன என்று சொன்னால், தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மமே வெல்லும் என்பதுதான் அதனுடைய மைய கருத்து. உலகின் நிலையாமையை உணர்த்துகிறது. மனிதனுக்கு பற்றற்ற தன்மை இருக்க வேண்டும் என்பதை இது வலியுறுத்துகிறது. அந்த வகையிலே அதை பற்றி நான் பேச முனைவது என்பது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஜவஹர்லால் நேரு சுதந்திர போராட்டத்திற்காகத்தான் சிறைப்பட்ட காலத்திலே தன் மகளான இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அந்த கடிதம்தான் த கிளைம்ப்சஸ் ஆஃப் த வேர்ல்டு என்று உலக சரித்திரமாக மாறியது. அதை கற்றுத்தேறிய இந்திரா காந்தி அம்மையார் பின்னாளிலே ஒரு சிறந்த ஆட்சியாளராக, தேர்ந்த பிரதமராக விளங்கினார். காந்தியோ தன்னுடைய வாழ்வியல் அனுபவங்களை எல்லாம் சத்திய சோதனை என்ற தலைப்பிலே தொகுத்து தந்தார். அது தனி மனித வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாகத்தான் இருந்தது. என்னுடைய பார்வையிலே மகாபாரதம் என்பது தனி மனித வாழ்க்கையை நெறிப்படுத்துகிற ஒரு தத்துவ நூலாகத்தான் தெரிகிறது. சரி, மகாபாரதம்னா என்ன ஐயா, அதில் என்னதான் இருக்குது? மகாபாரத கதை துவங்குவது உண்மையிலேயே ஒரு மன்னனுக்கு அவனுடைய நோயை போக்கும் முகமாக கூறப்படுகிறது. அந்த அளவிற்கு மகாபாரதம், இராமாயணம் என்பதெல்லாம் ஒரு புனித நூல்களாக, ஒருவனுடைய நோயை கூட குணப்படுத்தும் தன்மை வாய்ந்ததாக அன்று மக்களால் கருதப்பட்டிருக்கிறது. ஜனமே ஜெயன் என்ற ஒரு மன்னன் இருக்கிறான். அவன் குஷ்டரோக நோயினால் பீடிக்கப்பட்டு விடுகிறான். அவனை குணப்படுத்துவதற்காக அன்றைய மருத்துவர் கூறுகிறார், உங்களுடைய மூதாதையரினுடைய வரலாற்றை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நோய் ஒழிந்து போகும், நீங்கள் குணமடைவீர்கள். அப்படி அவர் கூறியது மகாபாரதம். உண்மையிலே மகாபாரதம் எங்கே துவங்குகிறது என்று சொன்னால், ஒரு பரத மன்னன் சாந்தனு என்பவனுடைய வாழ்க்கையிலிருந்து தான் துவங்குகிறது. சாந்தனுன்னு ஒரு மன்னன் இருக்கிறான். அவன் ஹஸ்தினாபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சியை நடத்தி வரும் காலத்தில் கங்கை கரையோரம் உலாவி வருகிறான். அந்த நேரத்தில் ஒரு அழகான பெண் எதிர்படுகிறாள். அவள் கங்காதேவி என்பது அவனுக்கு அப்போது அறிந்திருக்க முடியவில்லை. அவள்பால் மோகமுற்று அந்த பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் அதற்கு இணங்கும்படியாகவும் அவளிடம் கேட்கிறாள். சரி, பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு சில நிபந்தனைகள் உண்டு. நான் எது செய்தாலும் என்னை கேட்கக்கூடாது, தடுக்கக்கூடாது. என்னை யார் என்றெல்லாம் அறிந்து கொள்ள முயற்சிக்கக்கூடாது. இது உமக்கு சம்மதம் என்று சொன்னால் நான் உம்மோடு வாழ தயாராகி விடுகிறேன், திருமணம் செய்து கொள்ள தயாராகி. அவ்வளவுதானே, ஆசை நோய் பொல்லாதாயிற்று. எப்படியோ இந்த பெண் துணை கிடைத்தால் போரும் என்று நினைக்கிறவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? அப்போது அது பெரும் பிரச்சனையாகும் என்பதை அவன் ஆராயவில்லை.
ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று கூறிய கதையாக கங்கையோட வாழ்க்கை துவங்குகிறது. குழந்தைகள் பிறக்கின்றன. பிறந்த குழந்தை ஒவ்வொன்றையும் கங்காதேவி கங்கையிலே வீசி எறிகிறாள். பிறந்த குழந்தை வெள்ளத்திலே மூழ்கி இறந்து விடுகிறது. இந்த கொடுஞ்செயலை அதுவும் ஒரு பெண் செய்வதைக் கண்டு சகிக்க முடியாதவனாக மன்னன் சாந்தனு இருந்து கொண்டு இருக்கிறான். என்ன செய்வது? முன்னமே பேசிய ஒப்பந்தப்படி அவளை எதுவும் கேள்வி கேட்க முடியாது. அந்த வகையில் அடங்கி இருந்து விடுகிறான். இறுதியாக 8வது குழந்தை ஒன்றை அவள் வீசிவிடுவாளோ என்ற முயற்சியில் அவரை தடுக்கிறார். சரி, இதுவரைக்கும் நீ கொன்ற குழந்தைகள் இருக்கட்டும், இந்த ஒரு குழந்தையாவது மிச்சப்படட்டும், நாம் வளர்த்தெடுப்போம் என்று சொல்லும்போது தான் ஏன் அந்த குழந்தைகளை கொன்றேன் என்ற காரணத்தை கங்காதேவி விவரிக்கிறாள். அவள் கூறுகிற கதை என்னவென்று சொன்னால், வசிஷ்டரை பற்றியானது. வசிஷ்டர் நந்தினி என்ற ஒரு பசுவை வளர்த்து வருகிறார். அந்த பசுவினுடைய தன்மை என்னவென்று சொன்னால், அது எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய தன்மையதாக இருக்கிறது. உணவு கேட்டால் உணவு, உடை கேட்டால் உடை, படை கேட்டால் படை வீரர்கள் என்று எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. தேவலோகத்திலிருந்து வந்த வசுக்கள் ஒரு 8 பேர் மனைவியரோடு வந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருத்திக்கு இந்த நந்தினி பசு மீது ஆசை வந்து விடுகிறது. ஆகா, இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த பசு நம்மிடம் இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற சுயநல ஆசை. அதை அவர்கள் கவர்ந்து சென்று விடுகிறார்கள். வெளியிலே சென்றிருந்து வந்த வசிஷ்டர் தன் ஞான திருஷ்டியினால் அறிகிறார், தன்னுடைய நந்தினி பசு கவரப்பட்டு விட்டது. யார் என்று பார்த்தால் அவர்கள் தேவலோகத்தை சேர்ந்தவர்கள், வசுக்கள். இங்கிருந்தபடியே சாபம் எடுக்கிறார். இதை கவர்ந்து சென்றவர்கள் மானுடமாக பிறந்து மனித வயிற்றிலே பிறந்து அழிவது என்று அவர் சாபத்தை விடுகிறார். அப்படி சபிக்கப்பட்டவர்களெல்லாம் கங்காதேவியிடம் முறையிடுகிறார்கள். நாங்கள் இப்படி சபிக்கப்பட்டு விட்டோம், நாங்கள் நெடுநாளமாக தண்டனையை அனுபவித்து கொள்ள விரும்பவில்லை, எங்களுக்கு நீங்கள் உதவினால் வசிஷ்டருடைய சாபமும் தீரும், எங்களுக்கும் மறுவாழ்வு கிடைக்கும். என்ன செய்ய வேண்டும்? எங்களை பிள்ளைகளாக பெற்று நீங்கள் கொன்றுவிட வேண்டும். அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் முகமாகவே கங்காதேவி இந்த காரியத்தில் இறங்குகிறார். இதை அறிந்து மன்னன் சாந்தனு, சரி இதெல்லாம் ரைட்டு தான், ஆனால் இந்த ஒரு மகனையாவது நாம் வளர்த்தெடுப்போமே. கங்காதேவி கூறுகிறாள், இந்த மகனை நான் கொல்லப்போவதில்லை, இவனை நான் வளர்த்தெடுத்து உங்களிடமே தருகிறேன் என்று கூறியவள் குழந்தையுடன் கங்கையிலே மூழ்கி மறைந்து விடுகிறாள். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை நாளை பேசுவோமா?